உபதியா புத்தகம் பற்றின சுவாரஸ்யமான தகவலை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். உபதியா புத்தகம் பழைய ஏற்பாட்டில் ஒரே அதிகாரம் கொண்ட ஒரே புத்தகம் உபதியா புத்தகம்தான். இதனை உபதியா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார் என்பது நன்கு நமக்கு தெரிந்ததே. இந்த உபதியா புத்தகம் 21 வசனங்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது. 5 நிமிடத்தில் உட்கார்ந்து வாசித்து முடிக்க முடியும். நீங்கள் நிச்சயமாக வாசிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த உபதியா புத்தகம் ஏதோமியருக்கு விரோதமாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். யார் இந்த ஏதோமியர் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்பதாக யார் இந்த இஸ்ரவேலர்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த ஏதோமியருக்கும் இஸ்ரவேலருக்கும் இடையே நடந்த நிகழ்வை பற்றின ஒரு புத்தகம்தான் இந்த உபதியா புத்தகம். இதை நாம் தெரிந்து கொள்வதற்கு ஆதியாகமம் புத்தகத்திற்கு கடந்து செல்ல வேண்டும். ஈசாக்குக்கு இரட்டை பிள்ளைகள் பிறக்கிறது. ஒன்று ஏசா, மற்றொன்று யாக்கோபு. இந்த ஏசாவின் சந்ததியில் வந்தவர்கள் ஏதோமியர்கள், இந்த யாக்கோபின் சந்ததியில் வந்தவர்கள் இஸ்ரவேலர்கள். கிட்டத்தட்ட அண்ணன் தம்பி உறவு தான் இந்த ஏதோமியருக்கும் இஸ்ரவேலருக்கும் அப்படிங்கிறத நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த இஸ்ரவேலர்கள் நாள்பட ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை செய்ததினாலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு அடிமையாக விற்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இஸ்ரவேலர்கள் தள்ளப்படுகிறார்கள். அப்படியானால் பாபிலோனியர்கள் இஸ்ரவேல் தேசத்தை அடிமைப்படுத்துவதற்காக முற்றுகையிடுவதை பார்க்க முடிகிறது. இந்த நேரத்தில் எதிரிகளுக்கு உடந்தையாக இந்த ஏதோமியர் செயல்படுறாங்க. இஸ்ரவேலரின் விழுகையில் இந்த ஏதோமியர் சந்தோஷம் அடைந்ததை பார்க்க முடிகிறது. இப்படி தன்னுடைய சகோதரனுடைய விழுகையில் எதிரியோடு சேர்ந்து செயல்பட்ட இந்த ஏதோமியருக்கு விரோதமாக ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு வருகிறது என்ற செய்தியை உபதியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஏதோமியருக்கு ஆண்டவர் அனுப்புவதை பார்க்க முடிகிறது. இந்த புத்தகத்தின் மையக்கரு என்னவென்றால், நம்முடைய சகோதரர்கள், ஆவிக்குரிய சகோதரர்கள், உடன் பிறந்த சகோதரர்கள், உறவின் முறை சகோதரர்கள் கீழே விழும்போது நாம் சற்றே ஏளனம் செய்யக்கூடிய, பரியாசம் செய்யக்கூடிய, சந்தோஷப்படக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடாது. சகோதர சிநேகம் பாராட்டி அவர்களை தூக்கிவிடக்கூடிய நபர்களாக இருக்கணும். அப்படி இல்லாமல் நாம் அவங்க மீது ஏளனமாகவும் பரியாசமாகவும் இகழ்ந்தும் செய்தோம் அப்படின்னா இந்த ஏதோமியரை போன்று தான் இருப்போம். கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு ஆளாவோங்கிற ஆழமான சத்தியத்தை இந்த புத்தகம் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வேதாகம ஆச்சரியங்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.